நெக்ஸ்ட் கவனி சார் 2 பேர் வராங்க சார். சார் 2 பேர் வராங்க சார். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒருவேளை சிங்கிள் பர்சனாக இருந்தால் கவனிங்க பேசணுமா. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி டைமில் ஒரு ஆள் இப்படி ஓடி வரார், வெஸ்ட்டை நோக்கி வரார், டுவார்ட்ஸ் வெஸ்ட்டை நோக்கி வரக்கூடியவர் சடனாக நார்த்தை நோக்கி இவரே திரும்புகிறார். வெஸ்ட்டை நோக்கி வந்தார், பட் இப்போ என்ன திரும்பிட்டார், நார்த்தை நோக்கி திரும்பிட்டார். இந்த பர்டிகுலர் இடத்துல டர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் டர்னிங் பாயிண்ட், திரும்புகிற இடம். இந்த டர்னிங் பாயிண்டில் அவரோட வெலாசிட்டி வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கும்னு கேட்பாங்க. இந்த இடத்துல வெலாசிட்டி வெக்டரோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதில் ஒரே ஒரு பர்சன் தான் வராரு. 2 பேர் இருந்தால் கூட ரிலேட்டிவ் சொல்லுவாங்க. ஒரே ஒரு பர்சன் இருந்தால் அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா, லிசன்மா, ஒருவேளை ஒரே ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அப்போது வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஏன்னா இது ஃபைனலில் அவர் திரும்பின டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இனிஷியலிருந்து வந்த டைரக்ஷன். இதை தான் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் சைடில் வந்துட்டு இருக்கப்போ 20 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் வராருன்னு வச்சுக்கலாம். டர்னிங்கில் திரும்பி நார்த்துக்கு எவ்வளோ போயிட்டார், 10 மீட்டர்/செகண்ட்² வேகத்தில் போனார் அப்படின்னா கரெக்டாக டர்னிங்கில் எப்படி இருப்பது, கரெக்டாக திரும்புகிறப்போ வெலாசிட்டி வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி நார்த் டைரக்ஷன் எவ்வளோனா மேலே போகுது, அதனால் ப்ளஸ் ஜே 10 + j இல்லையா, ப்ளஸ் 10j. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டுக்கு என்ன சொல்லணும், -i. அதனால் இந்த வேல்யூ மைனஸில் வரும், -20i. அப்போ கரெக்டாக லிசன்மா, இது கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக எழுது. ஃபஸ்ட்டு ஐ எழுதிக்கோ, -20i + 10j. அவர் டர்னிங்கில் -i -j இருக்கும். டர்னிங்கில் என்ன இருக்கும், -i + j, சரி -i + j. சரியா போச்சா, ஆல் ஓகே. இல்லை எதாவது தப்பு பண்ணிட்டேண்ணா. இங்கே பாருமா, வெஸ்ட் டைரக்ஷனில் என்ன எடுத்துட்டார், வெஸ்ட் டைரக்ஷனில் ஆல்ரெடி -i தான். மைனஸ் இன்ட்டு மைனஸு இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸு இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, அப்போ +20i. அப்போ +i + j டைரக்ஷனில் அவரோட வெலாசிட்டி இருக்கும். +i எங்கே இருக்குது, இந்த பக்கம் +i, +j எந்த பக்கம் இருக்குது, வேறு கலர் கரெக்டாக, +i இந்த பக்கம், +j இந்த பக்கம். அப்போ அவரோட கரெக்டாக டர்ன் ஆகிறப்போ எந்த பக்கம் இருந்திருப்பார், அவரோட வெலாசிட்டி டைரக்ஷன் இந்த பக்கம் இருந்திருக்கும். இப்போ டர்ன் ஆகி போகிறப்போ அவரோட வெலாசிட்டி டர்னிங் பாயிண்டோட டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் வெஸ்ட், சார் நார்த் ஈஸ்ட். நார்த்துக்கு ஈஸ்ட்னு தானே இருக்குது, நார்த்து ஈஸ்ட் டைரக்ஷனில் இருந்திருக்கும். அதுதான் பாயிண்ட். ஸோ வெலாசிட்டி வேல்யூ கேட்டாங்கன்னா v = 20i + 10j. சார் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க, வெக்டராக தரலைன்னா இதை மாற்றிக்கலாமே, 20² + 10² which is equal to 400 + ஒரு 100 500. ஓகேவா, அப்போ √500 என்ன பிரிக்க முடியுமே பிரிச்சுக்கோ, அதெல்லாம் நான் பிரிக்கலை. கிளியரா. அப்போ வந்து அவர் டர்னிங் பாயிண்டில் அவரோட வெலாசிட்டி √500. அந்த இடத்துல டைரக்ஷன் நார்த் ஈஸ்ட்டு டைரக்ஷனாக இருந்திருக்கும். கரெக்டாக இங்கே டர்ன் ஆகிறப்போ இது வந்து சிங்கிள் பர்சன் டர்ன் ஆகிறப்போ, சிங்கிள் பர்சன் டர்ன் ஆகிறப்போ அவரோட ஃபைனல் வித் ரெஸ்பெக்ட் டு இனிஷியல்னு எடுத்துக்கணும். கிளியரா. அப்போ இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண பார்ப்போம். ட்ரை பண்ண பார்க்கலாம் சீக்கிரம் அந்தப்பலாம். சரி ரைட், கவனிமா நான் போடுறேன். என்னாச்சு போடணும் இல்லையா, இவ்வளோ எப்படி ஸ்லோவாக போடக்கூடாது இல்லைக்கண்ணா. A football player is moving southward direction and suddenly turn eastward. ஓகே, ஒரு ஃபுட்பால் பிளேயர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கார். அவர் என்ன டைரக்ஷனில் போயிட்டுருக்காரு, சவுத்துனா கீழே தானே, சவுத்வர்ட் டைரக்ஷன் போயிட்டுருக்காரு. சடன்லி டர்ன் ஈஸ்ட்வர்டு, எந்த பக்கம் திரும்பிட்டார், இப்போது ஈஸ்ட் பக்கம் திரும்பிட்டார். இப்படி போய் இப்படி திரும்புகிறாரு. தி சேம் ஸ்பீட் டு அவாய்ட் ஆப்போனண்ட். இங்கே என்ன ஸ்பீடில் போகிறாரோ அதே ஸ்பீடு தான் இங்கே போகிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 மீட்டர்/செகண்ட்னா இங்கே எவ்வளோ ஸ்பீடு தான், 10 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் தான் போகிறாரு. அவாய்ட் த ஆப்போனண்ட். ஓகேவா, வேறு யாரோ குறுக்க வந்திருக்காங்க, இந்த பக்கமாக யாரோ வந்திருக்காங்க. த ஃபோர்ஸ் தட் ஆக்ட் ஆன் த பிளேயர் வைல் டர்னிங். இவர் கரெக்டாக இந்த இடத்துல டர்ன் ஆகுறாருல கண்ணா, இந்த டர்ன் ஆகிறப்போ அவர் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. அமௌண்ட் கேட்கல, ஃபோர்ஸ் கேட்குறான், டைரக்ஷன் எனக்கு கேட்குறான். ஒன்றும் பேனிக் ஆகாது சார், வெலாசிட்டி தானே சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா ஃபோர்ஸுக்கு வெலாசிட்டியும் உனக்கு தெரியணும். ஆக்கிஸ்பாக் பாக்கிசாக் ஸோ ஆக்பாக் கரேபாக்.
ஸோ நல்லா தெரியணும். ஆக்சலரேஷனுக்கும் வெலாசிட்டிக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமா? அப்போ ஆக்சலரேஷனுக்கும் ஃபோர்ஸுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமா? அப்போ அதுதானே ஃபோர்ஸுக்கும் வெலாசிட்டிக்கு ரிலேஷன்ஷிப்பு. இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு? A ஈக்குவல் டு V2 ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை டைம் டேக்கன். ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா m இன்டூ A. அப்போ m ஏங்கிறதுல VF மைனஸ் VI டிவைட் பை T F. டைரக்ஷன் இதுவும் வெக்டார், இதுவும் வெக்டார். அப்போ F வெக்டார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி வெக்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். F வெக்டார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி வெக்டார். அப்போ வெலாசிட்டிக்கு என்ன ஆன்சரோ அதே தான் ஃபோர்ஸுக்கும். வெலாசிட்டிக்கு என்னவோ அதே தான் ஃபோர்ஸுக்கும், அதே தான் ஆக்சலரேஷனுக்கும். அப்போ நான் ஆஸ் யூஷுவல் வெலாசிட்டிக்கு எப்படி கண்டுபிடி. வெலாசிட்டி அப்படிங்கிறதுக்கு சார் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஃபைனல் கான்செப்ட் மைனஸ் இனிஷியல் கான்செப்ட் ஈக்குவல் டு ஃபைனஸ் வெலாசிட்டி வெக்டார் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி வெக்டார். ஃபைனலாக ஒரு திரும்ப டைரக்ஷன் ஈஸ்ட் டைரக்ஷன். ஈஸ்ட்னா ப்ளஸ் ஐ டைரக்ஷன். டைரக்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம், வேறு எதுவும் தேவையில்லை. ப்ளஸ் ஐ டைரக்ஷன். இனிஷியலேருந்து அவர் போன டைரக்ஷன் கீழே போயிருக்கார். கீழேனா மைனஸ் டைரக்ஷன். சவுத்துனா மைனஸ் ஜே தானே. ஸோ இங்கே மைனஸ், இந்த இடத்துல மைனஸ் ஜே. அப்போ போட்டோம்னா ஐ ப்ளஸ் ஜே. ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜே நார்த் வெஸ்ட். இப்போ தானே பார்த்தோம். அப்போ எந்த டைரக்ஷனில் திரும்பி இருக்கணும்? அலாங் நார்த் ஈஸ்ட், வெஸ்ட் இல்லை. சி இது ஈஸ்ட்டு, இது நார்த்து, நார்த் ஈஸ்ட்டு. PYQ தானே, புக்கில் பார்த்துக்கோ. கொஸ்டின் இயர் மட்டும் போட்டு அப்புறம் புக்கை எழுதிக்கோ. நம்ம அடுத்தபடி டாபிக் போயிடலாம், டைம் இல்லை. ரைட், இப்போ பேக் டு த ரெயின் கான்செப்ட். லிசன்மா, இப்போ ஒரு பர்சன் எடுத்துக்கலாம். ஒரு பர்சன் இருக்காப்புல ஸ்கூட்டியில் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான்னு வச்சுக்கலாம். 18 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் போயிட்டுருக்காரு. ப்ளஸ் ஐ டைரக்ஷன். ரெயின் விழுந்துட்டுருக்கு 60 கிலோமீட்டர் பர் ஹவர் வித் ரெஸ்பெக்டிவ் கிரவுண்டை நோக்கி நேராக விழுந்துட்டுருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, லிசன்மா, இதில் ஃபைனலாக உனக்கு புரிய வைக்கிறேன். இந்த ரெயின் வந்து இவர் மேலே விழுறப்போ என்ன ஸ்பீடில் இருக்கும்? அது என்ன சார் கேள்வி? 60 கிலோமீட்டர் பர் ஹவர்னா அவர் மேலே விழுறப்போ 60 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தானே விழும்? கிடையாது. ஏன்னா இவரும் நகர்ந்துட்டுருக்கார். ரெண்டு நகர்ந்துட்டு இருக்கப்போ மோதுறப்போ இன்னுமே ஃபோர்ஸாக இருக்கும். ரெண்டு பொருள் நகர்ந்துக்கிட்டே மோதுறப்போ தான் ஃபோர்ஸாக இருக்கும். ரெண்டு கார் வேகமாக வரப்போ இடிச்சுக்கிட்டா அதிக பாதிப்பு இருக்கும், மெதுவாக வந்து இடிச்சுக்கிட்டா கம்மியான பாதிப்பு இருக்கும். ரெண்டுமே நகர்றப்போ இந்த வெலாசிட்டி இதுக்கு மேலே விழுறப்போ இருக்காது. உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, மலையில் நார்மலாக மலையில் நஞ்சிட்டு போகிறப்போ மலைத்துறை மேலே விழுறப்போ அந்த அளவுக்கு வலிக்காது. இதே நீ வண்டியில் போயிட்டுருக்கப்போ உன் மேலே மழை பெய்கிறப்போ விழுறக்கூடிய அடி சும்மா பட்டீர்னு விழும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக பைக் ஓட்டிகிட்ருக்கு. நான் மலையில் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் மலையில் ஓட்டாமல் இருப்பாங்க. இப்போ தான் ஒரு 2 வருஷமாக மலையில் ஓட்டுறதில்ல. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலையில் ஓட்டியே பழகிட்டேன். ஏன்னா இங்கே இந்த கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 4 மணி நேரத்துக்கு தொடர்ந்து பெய்யும். மழை பெய்யலாம் பெய்யவே பெய்யாது. பெஞ்சால் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கும். சேலம் அப்படி தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி வெயிட் பண்ணால் 4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ அது முடியாது இல்லையா? ஸோ நனைஞ்சிக்கிட்டே போவோம். அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு தான் மழை பெய்யும், அடுத்த ஏரியாவில் மழை இருக்காது. அதனால் அப்படியே மலையிலே நனைஞ்சிட்டே போயிடுவேன். ஸோ அதெல்லாம் நிற்க வேண்டியது தான். அதுவே ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ ஒரே ஒரு தொல்லை வந்து மழை ரொம்ப வேகமாக வந்து விழுறப்போ அடி சும்மா அது பட்டீர்னு இருக்கும். அப்போ நார்மலாக மழை வந்து மேலே போடுறப்போ நம்ம வண்டியில் போகிறப்போ மழை விழுறப்போ அதோட பவர் எங்கே அதிகமாகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ப்ராப்ளம் முடிகிறப்போ உனக்கே புரியும் பாரு. சரி சார், ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட், இவர் மேலே எவ்வளோ வெலாசிட்டியில் இந்த ரெயின் வந்து விழும். அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு பர்சன். அப்போ உனக்கு என்ன வேணும்? வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வேணும் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பர்சன் வேணும். வெலாசிட்டி ஆஃப் ரெயின் கீழே நோரு வருது, அப்போ -60J. அப்போ -60J. இவர் வந்து +80I. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ஸோ 80I முடிஞ்சு. அப்போது இது வந்து I வெக்டாரில் இருக்குது. ரூட் எடுத்து பாரு. √60² + 80² 3600 + 64,000 ஆட் பண்ணால் 10,000. 10,000 வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எடுத்தோம்னா 100. அப்போ அவர் மேலே வந்து விழக்கூடிய வெலாசிட்டி எவ்வளோ? 100 m/s. ஆனால் ரியல் வெலாசிட்டி, ரெயின் வெலாசிட்டி 60 m/s. ஆனால் இது ஏன் நடந்துச்சு? அவர் 80 km/h வேகத்தில் போகிறதுனால. கிலோமீட்டர் பர் ஹவரா? எல்லாமே கிலோமீட்டர் ஹவர்னா அதை எடுத்துக்கலாம்.
ஸோ அப்போ ரெயினோட ரியல் வெலாசிட்டி 60 km/h. ஆனால் அவர் மேலே வந்து விழுறப்ப எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும்? 100 km/h இருக்கும். இது காரணம் அவர் நகர்றதுனால தான். அதனால தான் நார்மல் வெலாசிட்டி விட ஹெவி வெலாசிட்டி அவர் மேலே படுறப்போ அப்போ அதுக்கேற்ற மாதிரி வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்ஸலரேஷன், ஆக்ஸலரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி இஸ் பவர். அதனால தான் அந்த இடத்துல பயங்கரமாக வலிக்கும். சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெலாசிட்டி. அப்படி பார்க்குறப்போ அதான் புரிஞ்சுக்கணும். நீ இங்கே ரிலேட்டிவ் கான்செப்ட்னா வேறு எதுவும் கிடையாது, இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அதோட ரியல் ஸ்பீடோட மேலே போடுறப்போ ஸ்பீடு அதிகமாகவும் கம்மியாகவும் தெரியலாம், அது வேறு. இந்த இடத்துல அதிகமாக தெரியறதுக்கான இதோட அடிஷன். சரி சார், ஓகே. அப்போ இதை அவாய்ட் பண்ணால் அம்பர்லாவை பிடிக்கணும். அப்போ எந்த டைரக்ஷனில் பிடிக்கணுங்கிறது தான் கேள்வி. உனக்கு அதுக்கும் இதுக்கு ஆன்சர் வந்துடும் பாரு. இது என்னது? மைனஸ் ஜே டைரக்ஷன், மைனஸ் ஐ டைரக்ஷன். மைனஸ் ஜே இந்த பக்கம், மைனஸ் ஐ இந்த பக்கம். அப்போ அம்பர்லாவை இப்படி பிடிக்கணும். இந்த டைரக்ஷன் நீ அம்பர்லாவை பிடிச்சிருந்தனா அந்த ரெயின் வந்து விழுறது எவ்வளோ தெரியும்? 100 km/h வந்து விழும்பத்தில் அந்த ரெயின் இப்படி தான் வந்து விழும். நீ அவாய்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சார், நான் எந்த ஆங்கிளில் பிடிக்கிறது? இப்படி பிடிச்சா 90, அப்புறம் 70, 80, 45, 30, எந்த ஆங்கிளில் அம்பர்லாவை பிடிக்கணும்? அதான் அடுத்தது ஆங்கிள் இன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா ரெயின்லேருந்து ஆரம்பிச்சுக்கோ. ஃப்ரம் ரெயின். இந்த பர்சன் இங்கே இருக்காரு, அவர் வண்டியில் போயிட்டுருக்காரு. ஸோ நேர்கோடு போட்டுக்கோ. ரைட். கன்வர்சேஷன் மொத்தம் அம்பர்லாவை இந்த பக்கம் தான் பிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கிறேன், ஏன் அப்படி அந்த பக்கம் பிடிக்கணும்னு சொல்கிறேன்? இது ஆன்சரில் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? இந்த பக்கம் தான் ரிசல்டன்ட் கிடச்சிருக்கு. ரைட். அப்போ நான் இந்த பக்கம் பிடிக்கணும்னா சம்வேர் அம்பர்லாவை இப்படி பிடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடம் தான் தீட்டா. ஃப்ரம் ரெயின். ஓகேவா? இந்த தீட்டா எங்கேருந்து கால்குலேட் பண்ணுறேன்? ஃப்ரம் ரெயின்லேருந்து சார் கால்குலேட் பண்ணுறேன். எவ்வளோ ரெயின்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் பிடிக்கணும். லிசன்மா, கண்டுபிடிக்கிறது ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? லிசன், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை இப்படி போடு, இதை இப்படி போடு. உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இந்த இடத்துல தீட்டானா இந்த இடமும் தீட்டா. இந்த இடம் என்னன்னு உனக்கு தெரியும். என்ன சார்? மைனஸ் 60J. அப்போ இந்த இடம் என்னது? 60J. மைனஸ் 60 இந்த கீழே. இந்த இடம் உனக்கு தெரியும் எவ்வளோ? 80. இந்த இடம் 80னா இந்த இடமும் 80. உனக்கு ஆங்கிள் தெரியணும்னா ரெண்டு இடம் வேல்யூ தெரியுது. இது ஆப்போசிட், தீட்டாக்கு ஆப்போசிட். இந்த இடம் 90 டிகிரி. 90 டிகிரினா இது பேஸ். அப்போ இந்த இடத்துல என்ன உனக்கு தெரியும்? ஆப்போசிட் டிவைடட் பை பேஸ். ஆப்போசிட் டிவைடட் பை பேஸ் இஸ் நத்திங் பட் tan theta. அப்போ tan theta இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் எவ்வளோ? 80. அட்ஜசன்ட் எவ்வளோ? ஐ மீன் பேஸ் 60. கேன்சல் கேன்சல் கேன்சல். 4/3. tan theta எந்த இடத்துல 4/3 வரும்? 53 டிகிரி. நடத்தினா இல்லையா? 53 ஸ்பெஷல் டிகிரி நடத்திருப்பேன் பாரு. இந்த இடம் 53 டிகிரி அப்படின்னா இந்த இடம் 4, இந்த இடம் 3, அப்போ இந்த இடம் 5 எடுத்துப்பார். அப்போ tan 4/3 இஸ் நத்திங் பட் 53 டிகிரி. இது நடத்தியாச்சு ஆல்ரெடி. 53 டிகிரி. அப்போ அம்பர்லாவை எவ்வளோ ஆங்கிளில் பிடிச்சிருக்கணும்? 53 டிகிரி. கீழே என்னது? சவுத்து. இந்த பக்கம் வெஸ்ட்டு. சவுத் வெஸ்ட் பக்கம் அவர் வச்சிருந்துருக்கணும். 53 டிகிரி சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் எக்ஸாக்டாக வச்சுருந்தாருன்னா அவர் மேலே படக்கூடிய 100 km/hங்கிற வேகத்தில் வரக்கூடிய 60 km/hங்கிற ரியல் வெலாசிட்டி வச்சிருக்கக்கூடிய இவர் போகக்கூடிய 80 km/h வேகத்தில் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். புரியுதா? இதெல்லாம் ஒரே கோர்வை தான், எதுவுமே டிஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. இந்த இடத்துல மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இங்கே நீ தீட்டா போகிறதுக்கான அம்பர்லாவை எப்படி வச்சிருக்க? ஃப்ரம் ரெயின் தீட்டா. ஸோ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல தீட்டா வருதுன்னா இந்த கோட்டோட எக்ஸ்டெண்டில் இந்த இடமும் நமக்கு என்னதான்? தீட்டா தான். இது மேத்தமெட்டிக்கல். இந்த இடம் உனக்கு தெரியும், ஏன்னா இப்போ தான் ஆன்சரில் பார்த்தா 60. இந்த இடம் உனக்கு தெரியும் 80. இந்த இடம் 80னா அதுக்கு ஈக்குவலாக இருக்க இதுவுமே வெக்டருங்கிறப்போ இதுவுமே 80. அப்போ இந்த இடத்துல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்போ நீ என்ன பண்ணிக்கலாம்? தீட்டாவை கண்டுபிடிச்சிக்க முடியும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சாலே அந்த இடம் உனக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். கிளியர் தானே? இன்னொரு